வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். நீயார நான் சொன்ன மாதிரி நம்ம சொந்த பந்தத்துல கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீயார வீடு ஃபுல்லா கிறுக்கி வச்ச செவரா இருந்திருக்கும், விளையாட்டு பொம்மையா இருந்திருக்கும், கிச்சன்ல பால் பவுடர் நிறைஞ்சிருந்திருக்கும். அவங்க அம்மா அப்பா விட்ட சாபமும் என் வயிற்றுச்சலும் தான் இன்னும் காய்க்காத மரமா நிக்கிற அவன் பொண்டாட்டி. மா பாவம்மா, ஏமா அப்படி காலையில கரிச்சு கூட்டிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி ஏதாவது ஒன்று சொன்னா உனக்கும் பொத்துட்டு வந்துருமே. போக வர இடத்துல சொந்தக்காரங்க கூட நிம்மதியா 2 வார்த்தை கூட பேச முடியல. 2 வார்த்தை பேசினா 3வது உடனே உன் வீட்டுல ஏதாவது விசேஷமான்னு கேக்குறாங்க. அது கூட பரவாயில்லடா, உன் பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான், உனக்கு கல்யாண செலவு மிச்சம், வளைகாப்புக்காவது கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியான்னு கேக்குறாங்க. எனக்கு வெளியே தலை காட்டவே சங்கடமா இருக்கு. என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்டடா சொல்றது? என் அண்ணன் மக கனிகாட்ட சொன்னா இப்பவே கழுத்தை நீட்டுறதுக்கு தயாரா இருக்கா. என்னடா சொல்ற? மா தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதானே பேசுறேன். உன்னால முடியுமா முடியாதா? எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். இப்பவாது நான் சொல்றத கேளு. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க தான் சொல்றாங்க நீ குடு. பேக் குடு குடு. உங்க அம்மா சொல்றது சரிதான். என்னால முடியல. நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எப்படி இருக்க தெரியுமா? நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ 3வது மனுஷன் நடத்துற மாதிரி நடத்துறாங்க உங்க அம்மா. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம செயல் இருக்கிற மாதிரி இருக்கேன். இங்க பாரு, என்னால உனக்கும் பிரச்சனை வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நான் கிளம்புறேன். நடுல மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன். யாருக்காக தான் பேசுறது சொல்லு? உங்க அம்மாக்காக பேசு. நான் கிளம்புறேன். உன் பொண்டாட்டிக்காகவே பேசுறா. அப்பதான் அவ கிளம்பி போற டிராமாவை நிறுத்துவா. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டல? ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிப்பா, ஆனா அவளை மலடின்னு சொல்றது மட்டும் சத்தியமா தாங்கிக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் முள்ள மேல நடந்துட்டு இருக்கேன். நேத்து உன் சித்தி வந்திருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அக்கா, நம்ம பொண்ணுக்கு அடுத்த வாரம் வளைகாப்பு வச்சுருக்கோம். விருந்தாளி மாதிரி அன்னைக்கே வராமல் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா தானோ? நீ புதன்கிழமை தானே ஃபங்க்ஷன் வச்சிருக்க, திங்கக்கிழமையே டான்னு வந்து நிற்கிறேன் பாரு. அக்கா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபங்க்ஷனுக்கு வரும்போது உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்துட போகிறீங்க. அங்கெல்லாம் அங்காளி பங்காளிக வர்ற இடம். உங்கள் மருமக பூக்காத மரம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேக்கா. ஐயே, நான் இதுக்கு அவளை கூட்டிட்டு வர போறேன்? எல்லாம் என் தலையெழுத்து. இப்படிப்பட்டவ எனக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கா பாரு. இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறணும். கூடி சீக்கிரம் உன் மருமகளை வீட்டு விட்டு துரத்துற வடிப்பாரு. அடுத்த வருஷம் உன் வீட்லேயே வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும்ல. இப்படியெல்லாம் சொன்னாங்க எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, நீ அவங்க சொல்ற மாதிரி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஏய் இரு இரு, மகாராணி இன்னும் கதையை முடிக்கல. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணா தெரியுமா? உங்க பொண்ணுக்கு வளகாப்புனா அது உங்களோட வச்சுக்கோங்க. என்ன எதை குத்தி காட்டிட்டு இருக்கீங்க? நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தா உங்க பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்காம போயிருமா என்ன? ஐயோ, மாசமா இருக்க என் பிள்ளைய எப்படியெல்லாம் பேசுறா பாருங்கக்கா. வலிக்குதுல? அப்ப எனக்கு அப்படித்தானே வலிச்சிருக்கும். இத பாருங்க, வந்தமா வெச்சமா போனமான்னு இருக்கணும். இப்படி குறை சொல்லிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. ஐயோ சாமி, என் ஃபங்க்ஷனுக்கு நீயும் வர வேண்டாம், உன் மருமகளும் வர வேண்டாம். நல்ல குடும்பம். சி. ஏய் தனோ, நில்லுடி. அட நில்லு, நான் சொல்ற கேளு. மாசமா இருக்கிற பிள்ளை இப்படி பேசலாமாடா? அப்போ மாசமா இல்லாத என்ன பேசலாமா? ஏய் கிளம்புடி. என்ன நம்பி வந்த பொண்ணை எப்படி கஷ்டப்படுத்துறியம்மா? இது உனக்கே நல்லா இருக்கா?
பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கங்க்ராட்ஸ், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. இதை பாரு, நான் வீட்டில் தனியாக இருக்கேன். இவ்வளோ நாள் பரவாயில்ல, ஆனால் இப்போ ஐ எம் ப்ரெக்னென்ட். அது என்ன எனக்கு தெரியாதா? இங்கே பாரு, என்னால வீட்டில் தனியாக இருக்க முடியாது. நீ வேலையை விட்டு சீக்கிரம் வரப்பாரு. அதான் அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படியும் என்கிட்ட பேச மாட்டாங்க. சரி, உங்கள் அப்பா அம்மாட்டேச்சும் இந்த விஷயத்த சொல்லு. மேபி இதை காரணமாக வச்சு அவங்க உங்ககிட்ட பேசலாம்ல. எனக்கு தோணல. அதெல்லாம் பேசுவாங்க. நீ ஃபஸ்ட்டு கூப்பிடு, நான் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு போயிட்டு வரேன். ம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஏன் என்ன சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இல்லைன்னா யூடியூப் எடுத்து போட்டுப்பாரு, அதில் சொல்லுவாங்க. அத்தை, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு, துணைக்கு வரீங்களா? போயிட்டு வந்துடலாம். இங்கே தானே பக்கத்தில் கடை இருக்கே, உன்னால போய் வாங்க முடியாதா? உன்னால முடியலன்னா உன் புருஷன்கிட்ட சொல்லு, அவன் வாங்கிட்டு வந்து தருவான். என்னத்த, நானே ஈகோ விட்டு பேசுகிறேன்ல, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும், ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். அதனால நீ வந்து பேசுவ, உடனே நானும் வந்து பேசணுமா? அதெல்லாம் நடக்காது. எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். கிளம்பு கிளம்பு. பார்க்குறேன், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. எனக்கு உன் மேலே கோவம் தான் இருந்தாலும், புள்ள தாச்சி புள்ள ஆசைப்பட்டு கேட்டுட்டேன், அதனால வாங்கிட்டு வந்தேன். நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் எல்லாம் நான் சொல்கிறேன். அது மாதிரி நடந்துக்கோ என்ன? மாங்காயை வெட்டி உப்பு காரம்லாம் அளவாக போட்டு சாப்பிடு. லவுட் ஸ்பீக்கரில் போடு. மா கேக்குதா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா. The number you are calling is currently switched off. Please try later. ஏண்டி எங்க பேச்ச கேட்காம அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து போனையில நீ இனிமேல் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் சந்தோஷமாகட்டும் கருமதி ஆகட்டும் இனி எதுக்கு நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இதோட முடிஞ்சு போன நோசமா போய் தொலை. நீ செத்துட்டேன்னு நினைச்சற, நீ செத்துட்டேன்னு நினைக்கிற. இனிமேல் எங்க மூஞ்சிலேயே முழிக்காத. இன்னைக்கே நான் பேரூர்ல போய் திதி கொடுத்துட்டு வந்துடுறா. இருக்கட்ட நீ எனக்கு ஒரு பிள்ளைய கிடையாது. கண்ணு முன்னாடி நீ போய் தொலைங்க, அவளை போக சொல்லு. இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி. இப்போ சென்னை போயே ஆகணுமா? இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்மா, நான் போகலைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. 3 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. இந்த மாதிரி நேரத்தில் தான் கூட இருக்கணும். போயே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்கே. உனக்கு ஒன்றும் ஆகாது. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? போயிட்டு வரேன். மாடி மிருதுலா, எங்கள் மாமா ஒருத்தர் ஊரில் இருந்தார், அவர் தவறிட்டாருன்னு இப்போ தான் ஃபோன் வந்தது. நான் கண்டிப்பாக போயே ஆகணுமா. அவர் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன். தனியாக விட்டு போகிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. பார்த்து பத்திரமா இரு.
போனோன்னே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆ எல்லாரும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறியா செல்லம்? அம்மா இருக்கேன்ல, அம்மா பார்த்துப்பேன். அப்பா கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க. நாளைக்கு பாட்டியும் வந்துடுவாங்க. சரியா? திஷு, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருடா. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையேடா. 20 தடவைக்கு மேலே கூப்பிட்டு பார்த்துட்டோம்மா, எடுக்கலை. என் பொண்ணு ஃபோன் பண்ணி முழுகாம இருக்கிறேன்னு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டேனே. இப்போ என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. உங்களை நம்பி தானே எங்க பிள்ளை கிட்டோம். வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்றாலும் ஏது பண்றாலும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி எங்க விசாரிக்க சொல்லுங்க. ஏங்க, நாங்க ஃபோன் பண்ணிட்டு தானே இருக்கோம். எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க மட்டும் ரொம்ப ஒழுக்கமா? மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் புள்ளைய ஒரு தடவை வந்து பாத்தீங்களா? இப்ப மட்டும் பேசுறீங்க. என்னாலதான் அவன் கூட இருந்திருக்கும். ஹரிஷு, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருடா. யாருக்கும் கூப்பிட வேண்டாம். பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு இப்படிதான் தனியா விட்டுட்டு போவீங்களா? பிரெக்னன்சி டைம்ல ஒரு சின்ன மென்டல் பிரஷர் கூட அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? ஏன் 2 பேரும் குழந்தைய பெத்தவங்க தானே, அந்த அறிவு கூட இல்லையா? முக்கியமா சார், நீங்க வேலை ஆபீஸ் வந்துட்டா கட்டின பொண்டாட்டிவே மறந்துடுவீங்களா? உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி முக்கியமா இல்ல வேலை முக்கியமா? என்ன வேலை கரெக்டான டைமுக்கு என்னால வர முடிஞ்சது, இல்ல அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கோ? தப்பு தாங்க டாக்டர். என் பொண்டாட்டி எங்க இருக்கா, என்ன பண்றா, என் குழந்தை? இல்ல சார், அவங்கள பத்தியோ இல்ல குழந்தைய பத்தியோ அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர், குழந்தை பத்தி மட்டுமாவது சொல்லுங்களேன். முடியாதுமா, ஸ்ட்ரிக்டா குழந்தைய பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் இதை இன்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஹரிஷு, இப்போதான் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, வாடா போய் கூப்பிட்டு வந்துடலாம். நான் எப்படி அவன் மூஞ்சில முடிப்பேன்? ஏங்க, நாம விட்டு சாபம் தான் இப்படி படிச்சிருச்சோ என்னமோ. தொடாத. உனக்கு வேலை அவ்வளோ முக்கியமா போச்சுல்ல? அந்த டாக்டர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தெரியாம பண்ணிட்டோமா, மன்னிச்சிருமா. இல்லாத இனி நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேன்? நான் இங்கிருந்து சரி வராது. நான் போறேன். வாமா, நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். நம்ம வீடா? ஏமா, நான் மாசமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னப்ப நீ என்ன பண்ண?
ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு பாசம்? எனக்கு யாருமே வேண்டாம். அங்கெல்லாம் போக வேண்டாமா, நீ வாமா நம்ம வீட்டுக்கு வாமா. போதுங்க, நீங்க பார்த்தது போது. உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சு. என்னங்க போதுக்கிறீங்க? ஒரு தடவை புள்ளை வந்து பாத்துருப்பீங்களா நீங்க? இப்ப மட்டும் பேசுறீங்க நீங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? நீ பேசாம இரு. உன் பொண்டாட்டி நீ அனுப்ப போறியா நீ? நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி போன் எடுக்காம போனீங்க, அது மாதிரி நானும் போன் எடுக்காம போனேன். அதுக்கு நீ பேசாம இரு. நாளைக்கு பேசிட்டு நம்ம கண்டுக்காம இருக்கணுமா? ஐயோப்பா நிறுத்துங்க. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. என்னமாச்சு? என்னமாச்சு? மா டாக்டருக்கு இது போலாமா? தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? ஆமாம், அந்த வீட்டுக்கு வா இந்த வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்கள் யாருக்காச்சும் எனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள்.